கொஸ்டின் கொடுத்துருக்காங்க எக்ஸ் 3.1 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ ஆல்பா கமா பீட்டா ஆஃப் த ரூல் 7x square plus 8x plus 2 equal to 0 quadratic equation கொடுத்துருக்காங்க இந்த quadratic equation கேள்வி சொல்யூஷன் quadratic equation கேள்விங்க 7x square plus 8x plus 2 equal to 3 கம்பேர் பண்ணலாம் quadratic equation ax square plus bx plus c equal to 0 இப்போ பார்த்தீங்கன்னா a தான் 7 அப்புறம் b தான் 8 அப்புறம் c தான் 2 கொஸ்டின்ல கொடுத்துருக்கதை நம்ம எடுத்துருக்கோம் then அப்புறம் sum of the roots கண்டுபிடிக்க ஃபார்முலா plus beta is equal to minus b by a இதான் ஃபார்முலா minus b எத்தனை இருக்கு minus a இந்த எத்தனை இருக்கு 7 alpha board a plus beta கண்டுபிடிச்சோம் the sum of the roots அடுத்தது next என்ன கண்டுபிடிக்கணும் product of the roots கண்டுபிடிக்கணும் product of the roots is equal to formula c by a c எத்தனை கொடுத்துட்டாங்க 2 a எத்தனை கொடுத்துட்டாங்க 7 2 by 7 கண்டுபிடிச்சாச்சு இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் நல்லா ஃபார்முலா தெரியும் alpha minus beta whole square is equal to formula root of alpha plus beta whole square minus 4 alpha beta formula இப்போ நம்மளுக்கு அது பீட்டா மைனஸ் ஆல்பாவா இருந்தா மைனஸ் 13 பை 7 கொடுக்குறாங்க அவங்க பீட்டா மைனஸ் ஆல்பாவா என்ன பண்ணுவோம் பீட்டா மைனஸ் ஆல்பா வந்து மைனஸ் 13 ஸ்கொயரிங் ஆன் ஃபோர் சைடு இப்போ ஒரு மல்டிப்ளைல ஸ்கொயர் பண்ண போறோம் மைனஸ் 13 பை 7 ஃபோர் ஸ்கொயர் இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா ஏ என்ன ஃபார்முலா வரும் பாருங்க ஏ மைனஸ் பி ஃபார்முலா ஸ்கொயர் பண்ணா இது பண்ணுங்க ஆக்சுவலா இங்க பீட்டா மைனஸ் ஆல்பா இருக்கு ஆல்பா மைனஸ் பீட்டா இருக்கு பீட்டா மைனஸ் ஆல்பா இப்போ இந்த ஸ்கொயர் இங்க ஆல்ரெடி இருக்கனால என்னன்னா அதே ஃபார்முலா எழுதும்போது பீட்டா மைனஸ் ஆல்பா பண்ணுங்க மைனஸ் 4 ஆல்பா பீட்டான்னு இந்த ஃபார்முலாவை நம்ம இங்க யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்கொயர் பண்ணோம்னா மைனஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா பிளஸ் ஆயிடும் 13 ஸ்கொயர் பண்ணோம்னா 169 அவ்வளோ ஸ்கொயர் பண்ணா 49 ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடையாது என்ன வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க இங்க ஆல்பா பிளஸ் பீட்டாவுடைய வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா மைனஸ் ஏ பை 7 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இந்த ஆல்ரெடி ஆல்பா பீட்டாவுடைய வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 2 by 7 is equal to 159 divided by 49 இப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர் பண்ணோம்னா ஆயிடும் பிளஸ் ஆயிடும் இது ஸ்கொயர் பை 49 மைனஸ் 4 2 8 by 7 169 divided by 49. இப்போ 8 by 7 equal to answer போச்சுன்னா நாம a square by 49 is equal to 169 divided by 49 plus 3 by 7. So 7 to 49 उसके मतलब 49 ना देखिए 49 அப்போ நீங்க இன்சூட் தரணும் 3 into 7 ஆக மல்டிப்ளை பண்றோம் மல்டிப்ளை பண்ணா a square by 49 is equal to 169 plus 3 7 ஆட் பண்ணிக்கலாம் 8 7 சார் மல்டிப்ளை பண்ணா ஆகும் 7 சார் 56 ஆகும் equal to 56 so 169 plus 56 ஆட் பண்ணோம்னா 225 by 49 a square by 49 49 49 cancel ஆயிடும் இப்போ a square is equal to 223 square root பண்ணா a is equal to plus or minus 50 book answer is equal to 50 a equal to minus 50 இந்த சம் ரொம்ப முக்கியமா சம் ஆல்ரெடி பப்ளிக் கேட்டிருக்காங்க